சங்கர ஜெய ஜெய சங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ராமாயணம் அது ஒரு காவியம். பெருமாள் மனிதராக அவதாரம் எடுத்து இந்த பூமியில் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஏகபத்தினி விரதனாக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காமிச்சிருக்கார். இந்த ராமாயண காவியத்தின் பல பகுதிகள் நம்ம அகண்ட பரந்த பாரத தேசத்தில் எங்கெங்கேயோ எல்லாமே நடந்திருக்கு. அதற்கான குறிப்புகள் ஆதாரங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இப்பேற்பட்ட புண்ணிய ராமாயண காவியத்தில் ஒரு முக்கியமான பகுதி நடைபெற்ற இடம் நம்ம சென்னை மாநகரின் மையப்பகுதியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் யாருக்காவது தெரியுமா? இல்லை அதை நம்ப தான் முடியுமா? அந்த மாதிரி ஒரு இடம் சென்னையில் அமைஞ்சிருக்கு. அதுவும் எப்படி அப்படின்னா, கர்ப்பிணி கோலத்தில் சீதா மாதாவும் மரவுரி தரித்த ராமனும். ஆச்சரியமாக இருக்கா? சொல்கிறேன். இப்படி ஒரு திருக்கோலம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சென்னையின் இதய பகுதியில் இருக்கிற ஒரு ராமாயண அதிசயம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ராமாயண காவியத்தோட கிளைக்கதைகள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பல இடங்களில் நடந்திருந்தாலும், அன்னை சீதாதேவி தன் பிள்ளைகளான லவ குச்சர்களுடன் வாழ்ந்த புண்ணிய பூமி நம்ம சென்னையில் இருக்கிறது நம்மளால நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் கோயம்பேடு வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவில். இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த திருக்கோவிலின் சிலிர்க்க வைக்கும் சிறப்பு என்ன அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். முதலாவதா இந்த இடத்துக்கு கோயம்பேடு அப்படின்னு ஏன் பேர் வந்தது? அதற்குண்டான வரலாறு சுவாரஸ்யம் என்ன? ராமபிரான் அஸ்வமேத யாகம் பண்ணினப்போ அதன் குதிரையை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் வளர்ந்த லவனும் குசனும் பிடித்து கட்டி போட்டா. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோ அப்படின்னா அரசன், அதாவது ராமன். அயம் அப்படின்னா இரும்பு. பேடு அப்படின்னா வேலி, அதாவது அரசனின் குதிரையை இரும்பு வேலி அமைத்து கட்டி வைத்த இடம். லவகுசர்கள் அஸ்வமேத யாகம் நடத்த இருந்த குதிரையை கட்டி வச்ச இடம்தான் கோயம்பேடு. என்ன ஒரு அற்புதமான ஒரு அதிசயம் நடந்த இடம் பாருங்கோ. இந்த திருக்கோவிலில் பார்த்தேன்னா எங்கேயுமே பார்க்க முடியாத ராமரின் அபூர்வ கோலம் இங்கே தான் இருக்குது. பொதுவாக நம்ம எந்த கோவிலுக்கு போனாலுமே ராமபிரான் பட்டாபிஷேக கோலத்தில் இல்லைன்னா வில்லேந்திய கோலத்தில், அதாவது கோதண்ட ராமரா பட்டாபிஷேக ராமரா காட்சி கொடுப்பார். ஆனால் இங்கே அவர் சீதையை தேடி வந்திருக்கார். அப்போ அவர் என்ன ஆடை அணிந்திருந்தார் அப்படின்னா மரவுரி. சீதையை தேடி வந்தப்போ மரவுரி தரிச்சிருந்தார் இல்லையா, வனவாசி கோலம். அதே கோலத்தில் இங்கே எளிமையாக காட்சி தரார். ராமன் அப்படின்னாலே எளிமைக்கும் சாந்தத்திற்கும் அழகுக்கும் பெயர் போனவன். அந்த மரவுரி கோலத்தில் ரம்யமாக காட்சி தருகிறார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. இந்த தோற்றத்தை பார்க்கறது, தரிசனம் பண்ணுறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம். எங்கேயாவது பார்த்துருக்கோமா ராமன் மரவுரி தரிச்சு? அது மட்டும் இல்லை, அன்னை சீதாதேவி தாய்மை கோலம் இந்த இடத்துல தான் இருக்கு. வால்மீகி ஆசிரமத்தில் அன்னை சீதாதேவி கருவுற்று அங்கே இருந்தப்போ இருந்த கோலம் இந்த தலத்தில் இருக்கு. இது இதோட முக்கியமான இன்னொரு சிறப்புன்னு கூட சொல்லலாம். இங்கே சீதாதேவி அன்னை பார்த்தேன்னா கர்ப்பிணி கோலத்தில் அருள் பாலிக்கிறார். வால்மீகி முனிவரோட ஆசிரமத்தில் சீதாதேவி தங்கியிருந்த காலத்தை தான் இது நினைவுபடுத்துறது. தாய்மைக்காக ஏங்கும் பெண்கள் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணினா கண்டிப்பாக அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ராமர் சீதை இருக்கிற இடத்துல லக்ஷ்மணும் அனுமனும் கண்டிப்பாக இருப்பா. ஆனால் இங்கே லக்ஷ்மணனும் அனுமனும் கிடையாது. ஏன் இல்லை? ஏன்னா லவகுசர்களோட ராமர் போர் புரிஞ்சப்போ லக்ஷ்மணனும் ஹனுமனும் எதிரெதிர் துருவங்களா நின்ற தலம் தான் இது. அதனால் மூலவர் சன்னதியில் ராமரும் சீத்தையும் மட்டும்தான் தனித்து எழுந்திருக்கிற கூடிய ஒரு திருத்தலம்.
அனுமனுக்கு தனியாக தீர்த்தக்கரையில் ஒரு சந்நிதி இருக்குது. ஆனால் பொதுவாக ராமர் சீத்தை இருக்கிற இடத்துல லக்ஷ்மணும் அனுமனும் கண்டிப்பாக இருப்பா. இந்த தலத்தில் ராமரும் சீத்தையும் தனிமையில் காட்சி தரா. இந்த இடத்துல என்ன விசேஷ வழிபாடு பலன் அப்படின்னா, புத்திரபாகியம் அருளும் ஒரு அற்புத தலம். அறிவான மற்றும் வீரமான ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு விரும்பும் தம்பதிகள் இங்கே வந்து சீதா பிராட்டியிடம் மனமுருகி வேண்டி பிரார்த்தனை பண்ணுறா. அது மட்டும் இல்லை, பார்வதி சுயம்பர விருட்சம், அதாவது வில்வம் மற்றும் வேம்பு மரம் இங்கே இணைஞ்சு வளர்ந்துட்டு வந்திருக்கு. திருமண தோஷம் இருக்க பெண்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த மரத்துக்கு திருமாங்கல்யம் கட்டி வேண்டிண்டா விரைவில் அவளுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்றதும் நம்பிக்கை. பித்ருதோஷ நிவர்த்திக்கும் இந்த தலம் உகந்தது. லவகுசர்களால் உருவாக்கப்பட்ட தீர்த்தத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது காசிக்கு நிகரான பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுறது. இன்னும் ஆன்மீக தகவல்கள் தெளிவாக வேணும் அப்படின்னா மூலவர் வைகுண்டவாச பெருமாள், அதாவது பக்தவச்சலர், தாயார் சீதாதேவி கனகவல்லி தாயார், அருணகிரிநாதரால் கோசை நகர் அப்படின்னு திருப்புகழில் போற்றப்பட்ட தலம் இது. நம்ம ராமரை தரிசனம் பண்ணுறதுக்கும் சீதாதேவியை தரிசனம் பண்ணுறதுக்கும் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சுன்னு எப்படியோ போகிறோமே, நம்ம சென்னையிலேயே இப்படி ஒரு அற்புத தலம் இருக்குது அப்படின்றது இந்த பதிவு மூலமாக நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். அடுத்தது என்ன, கண்டிப்பாக கோயம்பேடு போய் அன்னை சீதாதேவியும் மர உரி தரித்த ராமரையும் தரிசனம் பண்ண வேண்டியது தானே. அதற்காக தான் எல்லாரும் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்திருக்கும். சென்னையில் இருக்கிறவா யாருமே தவறவிடக்கூடாத ஒரு தலம் இது. ஜெய் ஸ்ரீராம் என்ற ராமநாமத்தை தினமும் சொல்லி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை தரிசனம் பண்ணலாமா?